கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகா மேன்மையான நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலும் கூட உங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கடந்த 3 மாதங்களை நாம் கண்டு ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த 4வது மாதத்திலும் நாம் எல்லாருமாய் சந்தித்துக் கொள்வது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். இந்த 3 மாதங்களை கர்த்தர் நமக்கு சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த 4வது மாதத்துல நாம் பிரவேசிப்பது நம்முடைய பலனோ, நம்முடைய சாமர்த்தியமோ, நம்முடைய திறமையோ அல்ல. எல்லாம் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை தான் நம்ம இந்த 4வது மாதத்திலும் பிரவேசிக்க வைத்திருக்கிறது. இந்த 4வது மாதம் என்று சொன்னாலே 4th month, ஏப்ரல் 1 அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, இது ஏப்ரல் ஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படியாவது ஃபூல் பண்ணணும், எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி பலர் வகை தேடி சுற்றி திரிந்துட்டு கொண்டிருப்பாங்க. ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா நான் சொல்லுகிற நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை ஒரு நாளும் ஃபூல் பண்ணுகிற தேவன் அல்ல, நம்மை ஒரு நாளும் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. ஒருவேளை நீங்க ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், மனிதர்களால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நம்மை மீண்டுமாய் தூக்கி எடுக்கிறவர், நம்மை வெட்கப்படுத்த அவர் விடவே மாட்டார். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்றைய ஆத்துமாகாரம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். எந்த ஜெயத்துக்கு பின்பாகவும் ஆயத்தம் மிகவும் அவசியமா இருக்கிறது. எங்களுடைய ஊட்டியில இருக்கிற ஹார்ஸ் ரேஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதத்துல தான் ஹார்ஸ் ரேஸ் விடுவதற்காக வருவாங்க. அதை பல நாட்கள் அதை ஆயத்தப்படுத்துவாங்க, அதற்கேற்ற ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை முடித்து அந்த ரேஸ்ல போகும்போது தான் அதுக்கு ஒரு ஜெயம் வருகிறது. இன்றைக்கும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்க கூட ஒரு ஜெயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த 3 மாதங்கள் நான் பல தோல்விகளை கண்டிருக்கிறேன், பல உபத்திரவங்களை கண்டிருக்கிறேன். இந்த மாதத்திலாவது எனக்கு ஒரு ஜெயம் வராதா என்று காத்திருக்கலாம். நிச்சயம் நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்டதுக்குரிய ஜெயத்தை, ஜெயத்தின் தேவன் நமக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். விக்டரி கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் என்று சொல்லப்படுகிறது. ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். மேற்கிலும் கிழக்கிலும் இருந்த ஜெயம் வராது, நம்முடைய ஆண்டவரே ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாள்ல ஒரு ஜெயத்தின் நாளாய் அவர் மாற்றப் போகிறார். இனி நீங்கள் தோல்வி அடைவதில்லை. நீங்க எக்ஸாம் எழுதினதுக்குரிய காரியத்துல ஜெயத்தை கொடுப்பார். நீங்க படித்த எல்லா காரியத்துல ஜெயத்தை கொடுப்பார். இதுவரைக்கும் நீங்க தோல்வி அடைந்திருக்கலாம். என் வாழ்க்கையே தோல்விதான், எல்லாவற்றிலும் ஒரு தோல்வி, வேலையில தோல்வி, ஊழியத்துல தோல்வி, நான் செய்த காரியங்கள தோல்வி. இந்த நாள் கர்த்தர் இந்த தோல்வி என்கிற சுவரை உடைத்து ஜெயத்தினால் உங்களை இன்றைக்கு நிரப்ப போகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசுவே, இந்த மாதத்தின் முதல் நாளை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கூட பல தோல்விகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த நாளிலாவது எங்களுக்கு ஜெயம் வராதா என்று எதிர்பார்க்கிறேன். அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடுவீராக. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீர் சொன்னது போல இன்றைக்கு அந்த ஜெயத்தை நீர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஜெயத்தை ஒரு கிரீடமாக சூட்டி அவர்கள் நீர் மகிழ பண்ணும் என்று ஜெபிக்கிறோம். நீர் ஜெயத்தை கொடுத்த அன்புக்காக நன்றி. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். இனி நாங்கள் தோல்வி அடைவதில்லை, நாங்கள் தோற்று போவதில்லை, எதிலும் ஃபூல் ஆவதில்லை. நீர் எங்களை ஜெயத்தினால் நிரப்ப போகிறீர். இயேசுவின் நாமத்தில் நீர் சிலுவையில பெற்றுக் கொடுத்த ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இனி தோல்வி அடைவதில்லை, ஜெயம் மாத்திரமே. God bless you. Have a blessed victorious month to all. Amen.